ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்நாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சந்தான் நடிப்பில் வெளிவந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பிரேம் ஆனந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது டிடி ரிட்டர்ன்ஸ் சீரியஸில் வர படம். இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ்னு வந்திருக்குது. தில்லுக்கு துட்டு சீரியஸ் தான் இது. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சந்தானம், மொட்டராஜேந்திரன், நிழல்கள் ரவி, லுல்லு சபா மாறன், அதுக்கடுத்து வந்து ரெடின் கிங்ஸ்லி, கஸ்தூரி, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்க்கும்போது, இந்த படம் வந்து சந்தானம் வந்து ஒரு மூவி ரிவ்யூவரா நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து செல்வராகவன் கிட்ட இருந்து எல்லா மூவி ரிவ்யூருக்கும் ஒரு இன்வைட் போகுது. அந்த இன்வைட் என்னன்னா, இந்த மாதிரி எங்க மூவியை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு எல்லாரும் வராங்க. தேட்டர் பார்த்தா ஒரு பாலடைஞ்ச தேட்டர் மாதிரி இருக்குது. சந்தானம் வந்து பார்த்துட்டு, என்னடா பாலடைஞ்ச தேட்டர், ஒரு அமானுஷ்யம் தேட்டர் மாதிரி இருக்குது, இதுல என்னடா ரிவ்யூ கூப்பிடுறாங்கன்னு அவர் போயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த இன்வைட் பார்த்துட்டு அவங்க வந்து தேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சந்தானம் வந்து தேட்டர்ல இருக்கிற அவங்க படம் பார்த்துட்டு இருக்கவங்கள அவங்க இந்த செல்வராகவனோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொக்கையா ரிவ்யூ பண்றவங்கள கூட்டு வர வச்சு அவரை அவங்கள கொல்றதுதான் அவரோட இதுவா இருக்கும். இப்ப இதுல சந்தானத்தோட ஃபேமிலி மாட்டிக்கிட்டாங்க. அவர் எப்படி இதை காப்பாத்துறாரு, இந்த ஃபேமிலி எப்படி காப்பாத்துறாரு, அது எப்படி கதையை முடிச்சுட்டு போறாரு, இதுதான் இந்த படத்தோட கதையா கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் சந்தானம் அது மொட்டராஜன், இந்த ரெண்டு பேர் காம்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது மொட்டராஜேந்திரனோட காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் சந்தானம் வர சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா காமெடி ஒர்க் அவுட்டாக இருந்தது. சந்தானம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலாக அந்த புள்ளிங்கோ லாங்குவேஜ் எல்லாம் பேசி அது ஒரு மாதிரி நல்லா இந்த படத்துக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் மூவி ரிவ்யூவாக இருக்கிறதுனால இந்த படத்தோட இன்னொரு இது என்னன்னா, அந்த டிரான்சிஷன்லாம் அவங்க சொல்ற விதம்லாம், அந்த கட்டு டிரான்சிஷனு, ஒரு நைட் எஃபெக்ட் போறாங்க கீழே, யாராச்சும் அதர் லாங்குவேஜ் பேசினா கீழே பார்த்து சப்டைட்டில், அந்த காமெடி, அது காமெடியா கொண்டு போன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இதுல அதர் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, நிழல்கள் ரவி அவரோட பெர்ஃபார்மன்ஸு, மாறன் அவரு வழக்கம் போல மாறனோட பெர்ஃபார்மன்ஸு, அங்கங்க அந்த கஸ்தூரி, இந்த யாஷிக் ஆனந்த் அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸா காமெடியா நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துல. இதுல என்ன மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கௌதம் மேனனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு மாதிரி, எதுக்கு அவர் இதுல கொண்டு வந்தாங்க, எதுக்கு அவர் இந்த படத்துக்கு அவர் தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்குது. அவருக்கு ஒரு சாங்கு, அவருக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸு, அவர் இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் ராகவனா ஒரு கேரக்டர் பண்றாரு. அது எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமாவும் இருந்துச்சு, எழுதின விதமும் சம்மந்தமே இல்லாம படத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியாம ராங்டான்னு அந்த படத்துல இந்த கேரக்டர் எல்லாம் வச்சு இந்த படத்தை கொண்டு போன விதம், ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்னே ஒரு கிராஃபே இல்லை. எதை நோக்கி ஸ்டோரி கொண்டு போறாங்க, ஆரம்பத்துல அந்த மூவி ரிவ்யூக்காக வர வச்சு லாஸ்டா அவங்கள சாவடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ண மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. அதுக்கடுத்து ஒரு ஜம்ப் கட்டு மாதிரி, எதுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லாம ஒரு ஜம்ப் கட்டாவே இந்த படம் ரொம்ப போனனால ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி, எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு போயிடுச்சு. லேக் ரொம்ப ஏகப்பட்ட லேக் இருந்துச்சு. இருந்தாலும் இதுல கிளைமேக்ஸ்ல வந்த அந்த ஒரு போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான், கொஞ்சம் சிரிப்பு இருக்குது. அதே நேரத்துல எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி தான் அந்த படத்தை போயிட்டு இருந்துச்சு. இது ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் வந்து 50-50 தான். இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் தான் இது ரீச் ஆகும். இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னா அந்த அளவு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணதுனால அந்த படம் பார்த்தவங்களுக்கு இது சிங்க் ஆகுமே தவிர, இது ஏன் அதெல்லாம் கொண்டு வந்து ஏதோ கான்செப்ட் எடுக்க போய் ஏதோ முடிஞ்ச மாதிரி இந்த படம் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் இந்த படத்தை எப்படி போய் முடிக்கணும்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ வச்சு இந்த படத்தை லென்த்துக்காக கொஞ்சம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு அந்த படம் ரொம்ப ஒரு லேகாவே இருந்துச்சு. அதர்வைஸ் இந்த மொட்டராஜேந்திரனோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த காமெடி, அதெல்லாம் அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுல அந்த மொட்டராஜேந்திரன் சந்தானம் வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனால காமெடியா ஒர்க் அவுட் இருந்துச்சு. இந்த எலி காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து நிழல்கள் ரவியும் சந்தானமும் அந்த டைரிய சேஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் நல்லா ஹிலேரியஸா காமெடியா இருந்துச்சு. இதுக்கு ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வச்சு, அதுக்கடுத்து ஹீரோயின் ஒன்று காட்டி, அவ பேயா இருப்பா, அது ஒரு கோஸ்ட் சீரியஸ் கொண்டு வந்து என்னென்னமோ ஒரு ஒரு
ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. அங்கங்க காமெடி நல்லா இருக்கு. அங்கங்க படம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஒரு மாதிரி கொண்டு போகுது. மொத்தத்துல படம் பார்க்கும்போது இது வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஆடியன்ஸ் வந்து எந்த இதுவும் இல்லாம போய் ஜாலியா போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஜாலியா போய் படம் பார்த்துட்டு வரும்டா அப்படின்னு போய் வேணா பார்த்துட்டு வரலாம். ஸ்டோரியா பார்க்கணும் அதுனா இந்த படம் செட்டே ஆகாது. ஆனா அந்த பழைய டிடியில இருந்த காமெடி அந்த கோஸ்ட் இது அது இந்த படத்துல சுத்தமா இல்ல. அதுல அந்த இதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் அதுல பெப்சி விஜயன் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது இதுல எல்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப லேகா இருந்தது. மோஸ்ட்லி நிழல்கள் ரவியும் மொட்ட ராஜேந்திரன் பண்ற காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனதுனால தான் படம் பாக்குற அளவுக்காச்சும் இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும் படம். இந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த டைரி எடுக்கிற சீன்லாம் நல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரூஸ் காட்டுறது அதெல்லாம் நல்ல ஒரு விஎஃப்எக்ஸா நல்லா இருந்துச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மூவில பார்க்கலாம்.